ஸ்டடி ஐக்யூ மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்ய ஜனனி. பிலானில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அண்ட் மை ஹாபிஸ் ஆர் சிங்கிங், பிளேயிங் வயலின் அண்ட் பியானோ. அண்ட் சப்போஸ் டெலிகிராம்ல என்னோட சேனல்ல இணையணும்னு நினைச்சீங்கன்னா திவ்ய ஜனனினே நீங்க சர்ச் பண்ணலாம். ஸோ என்னோட சேனல் பேர் டிஎன்பிஎஸ்சி கிராக்கர். திவ்ய ஜனனின்னு சர்ச் பண்ணாலே அது வந்து காமிக்கும். ஸோ இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஸோ அங்க கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம நவம்பர் மாசம் வீக் 3 and 4 ஓகே, ஸோ அந்த வீக் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் சில்ட்ரன். ஸோ செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று இல்லையா? ஸோ ஜெண்டர் பேரிட்டி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா பாலின சம விகிதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் சில்ட்ரன் வந்து அதிகமாயிருக்கு, விச் டு பி வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஸோ ரிவ்யூ மீட்டிங் வந்து நடந்தது. லெட்ஸ் ப்ரொடெக்ட் கேர்ள்ஸ் டீச் கேர்ள்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, எங்கன்னா திருச்சியில் நடந்தது. லெட்ஸ் ப்ரொடெக்ட் கேர்ள்ஸ் டீச் கேர்ள்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அந்த program தான். Let's protect girls and teach girls. Okay, so the project has been implemented in the district since 2018 and as of September this year there are 929 females as per 1000 males. Okay, so வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. And it is necessary to prevent the destruction of the female child in the womb on the basis of gender. Okay, so அதுக்கு தான் நம்ம PCPNDT ஆக்ட்லாம் கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ என்ன மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து தடை பண்ணியிருக்கோம். கரெக்டா? அடுத்தது MSME பிரேரணா. ஓகே, அப்படின்னு ஒரு ஆன்லைன் பிசினஸ் மென்டரிங் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ வந்து லோன் தான் கொடுப்பாங்க MSME செக்டாருக்கு. ஸோ இந்த பிசினஸ்ல என்ன மாதிரி இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் கூட லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, MSME பிரேரணா அப்படிங்கிறது an initiative by the Indian Bank. It was launched by Honorable Union Minister of Finance and Corporate Affairs. ஓகே, நிர்மலா சீதாராமன் அவர்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 ப்ரோக்ராம்ஸ் எங்கன்னா தமிழ்ல கோயம்புத்தூர் கிளஸ்டர்ஸ்ல நடக்க போகுது. அண்ட் செகண்ட் ஃபேஸ் வந்து திருச்சி, ஈரோடு, திருநெல்வேலி, கும்பகோணம், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி, சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல செகண்ட் ஃபேஸ் இந்த MSME பிரேரணா இந்த ஆன்லைன் மென்டரிங் ப்ரோக்ராம் வந்து நடக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமா MSME அந்த பிசினஸ் சம்பந்தமா உங்களுக்கு மென்டரிங் வழங்கப்படும். என்னன்னா எப்படி எப்படி ஆரம்பிக்கலாம் என்னென்னு சொல்லி உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கப்படும். அடுத்தது தமிழ்நாடு HCL டு செட் அப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அனலிட்டிக்ஸ் சென்டர். ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பேசிக்கலி டு ஸ்ட்ரென்தன் த ஸ்டேட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எஃபர்ட்ஸ். ஓகே, COVID-19 பேண்டமிக்ல இந்த பேரழிவுக்கு வந்து எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட் சேப்பாக் இருக்குது. And it is responsible for the overall management of disasters across the entire state. Okay, நம்ம சேப்பாக்ல இருக்கிறது தமிழ்நாட்டுக்காக. அண்ட் அதுதான் வந்து பேரிடர் மேலாண்மையில தமிழ்நாட்டுல வந்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சென்டர். அடுத்து பாருங்க, சகி ஒன் ஸ்டாப் சென்டர் இன் தமிழ்நாடு. OSC ஒன் ஸ்டாப் சென்டர் சகி அப்படின்னா என்ன? So government of India has proposed this special scheme named Sakhi. Okay, so which is a one-stop crisis center intended to support women affected by violence in private and public places within the family, community and at the workplace. So பெண்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, வீட்லயோ, வேலை பார்க்குற இடத்துலயோ, இல்ல அந்த சமுதாயத்தினாலேயோ வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க, either physically or sexually or emotionally. Okay, so அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா, so irrespective of the age, class, caste, education status, marital status, race and culture, they will be facilitated with support and redressal. சரியா? so அவங்களுக்கு உடனே சப்போர்ட் கொடுக்கறதுக்காகவும் எமோஷனலி அண்ட் பினான்சியலி எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. சரியா? so அவங்களுடைய குறைகளை போக்குவதற்காகவும் இந்த சகி ஒன் ஸ்டாப் சென்டர் தமிழ்நாடுல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ்நாடு டாப்ஸ் த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சார்ட். ஓகே, சோ நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு தான் வந்து வாட்டர் டெபிசிட் ஸ்டேட், knocking on the doors of neighbors year after year to get its due share of Kaveri and Krishna. இல்லையா? சோ நம்ம கிட்ட காவேரி, கிருஷ்ணா வந்து வேற மாநிலத்துல இருந்து வரக்கூடிய நதிகள். அண்ட் அவங்களுக்காக தண்ணீர் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே நிற்போம் இல்லையா? சோ ஆனா நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல டாப்பா வந்திருக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? So it has topped the Union Ministry of Jal Shakti National Water Awards in the Best State category for 2019. So the state has been recognized for its commendable work in the field of conserving water services, water resources and managing it.
Okay, so Maharashtra and Rajasthan bagged the second and the third prizes. Okay, so தண்ணி இருந்துட்டு தண்ணீர் மேனேஜ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. தண்ணீரே இல்லாம அந்த தண்ணீர் பஞ்சம் வராம மேனேஜ் பண்றதுதான் பெரிய விஷயம். அதனால ராஜஸ்தானுக்குலாம் தேர்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சோ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா and ராஜஸ்தானுக்கு முதல் 3 இடங்கள் கிடைச்சிருக்குது. And Mizoram topped the best state special category. So the awards will be presented during the second National Water Awards 2019 distribution ceremony and execution of Athikkadavu Avinashi. Okay, நம்ம இதுல அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இந்த திட்டம் கொண்டு வந்தது மூலமாகவும் நம்ம டிராட் ஹிட் ஏரியாஸ் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுக்கு திருப்பி விட்டுருக்கோம் தண்ணி. அதே மாதிரி மேட்டூர்ல இருந்து டைவர்ஷன் ஆஃப் ஃபிளட் சர்ப்ளஸ் வாட்டர் ஃப்ரம் மேட்டூர் டு சாரபங்கா பேசின் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட், அந்த ஒரு ப்ராஜெக்ட்னாலையும் நம்ம வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாம மேனேஜ் பண்ணிருக்கோம். அப்படிங்கறதுனால நமக்கு வந்து பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து HPCL launches Power 99, India's highest rated octane fuel in Tamil Nadu. Okay, so உங்களுக்கு இது லான்ச் பண்ணிருக்காங்க Power 99 அப்படின்னு சொல்லிட்டு octane fuel. Okay, so it is expected to be made available in other cities in Tamil Nadu in the next 2 years. Hindustan Petroleum Corporation Limited HPCL வந்து சொல்லிருக்குது. Okay, so it has launched this and branded petrol with octane rating of 99. Okay, so உங்களுக்கு emission rates ரொம்ப கம்மியா இருக்கும். To cater the growing demand for premium fuel from the rising population of high-end cars and performance bikes. Okay, so the Power 99 யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அளவு கம்மியாகும் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து environment friendly fuel அப்படின்னு சொல்லலாம் and mileage நிறைய கொடுக்கும். So Power 99 reduces the emissions due to superior combustion of the fuel in the combustion chamber, thus making it a green fuel. So Power 99 reduces equipment failures which might otherwise be caused due to usage of regular gasoline in high-end cars. Okay, so high-end carsல எல்லாம் சாதாரணமா இதை இப்ப யூஸ் பண்ற இந்த பெட்ரோலை யூஸ் பண்றதுனால அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும், இன்ஜின் வந்து பாழடையறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து தடுக்கிறதுக்கு இந்த பவர் 99 பெட்ரோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆக்டேன் ஃபியூவல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்டர்நெட் கேம்பிளிங் பப்ளிகேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி லா கெசட். ஓகே, ஸோ நிறைய பேர் இன்டர்நெட்ல காசு கட்டி ரம்மி விளையாண்டேன், ஆன்லைன் ரம்மி விளையாண்டேன் அண்ட் அதுல வந்து காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக இன்டர்நெட் கேம்பிளிங் வந்து குறைக்கணும், தடுக்கணுங்கிறதுக்காக எமர்ஜென்சி லா வந்து போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு கெசட்ல இருந்து. Consequently, the law came into force immediately. A similar emergency law was passed by Governor Banwarilal Purohit. The Emergency Act was immediately published in the Gazette. Okay, consequently, all the aspects of the law have come into force. Okay, so வந்து இந்த ஆன்லைன் கேம்பிளிங்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. So according to the law, engaging in online gambling in Tamil Nadu is punishable by a fine of 5,000 and imprisonment for 6 months. Okay, இது அண்ட் 5,000 பணமும் கொடுக்கணும், 6 மாசம் ஜெயிலுக்கும் போகணும். ஓகே, சோ ஆன்லைன் கேம்பிளிங்ல ஈடுபடக்கூடாது, ஈடுபடாதீங்க. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ்நாடு சிஎம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் லான்ச்டு தி மொபைல் ஆப். சோ தீன்னு சொல்லும் பொழுதே இட் இஸ் சம்வாட் ரிலேட்டட் டு ஃபயர் அப்படின்னு சொல்லி தெரியுது. சோ மொபைல் ஆப் தி டு சப்போர்ட் த ஜெனரல் பப்ளிக் டு ரீச் அவுட் த தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ். ஓகே, சோ தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து கான்டாக்ட் பண்றதுக்காக இந்த மொபைல் ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கீ பீப்புள் இதுல கே சண்முகம் அவர்கள் சீஃப் செக்ரட்டரி, ஜே.கே. திரிபாதி டைரக்டர் ஜெனரல் டிஜிபி அண்ட் எம்.எஸ். ஜாஃபர் சைத், okay, director of fire and rescue services. And இதனுடைய purpose என்னன்னா to help the people in case of fire accidents, flood, mishaps in deep well, rescue in wildlife, chemical or gas leaks இது மாதிரி நடந்ததுன்னா உடனே நீங்க வந்து மொபைல் ஆப் இதுல வந்து உங்களுக்கு ஷேரிங் ஃபெசிலிட்டி, எங்கெங்க மேப் ஷேரிங் ஃபெசிலிட்டி, லொகேஷன் ஷேரிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். அதனால ஈஸியா அவங்களால லொகேட் பண்ணி வர முடியும், ரொம்ப சீக்கிரம் வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தி ஆப்போடைய பெனிஃபிட். ஓகே, அண்ட் தமிழ்நாடு பேக்ஸ் Best Performer Award. Okay, Tamil Nadu has been adjudged the best performing big state for the third consecutive year. Okay, the studies titled States of the State. Okay, stateகளே பெரிய பிஸ்தான ஸ்டேட் யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஏன்னா it has topped in as many as 11 categories from a total of 12. Okay, நம்ம 12 கேட்டகரியில 11 கேட்டகரியில டாப்பா வந்திருக்கோம். எக்கனாமி, டூரிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் அண்ட் அலாங் வித் ஆண்டர்பிரினர்ஷிப், கிளன்லினஸ், என்விரான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலயும் டாப்பா வந்ததுனால தமிழ்நாடு பேக்ஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட். Okay, which is to be cherished. Tamil Nadu had registered a higher economic growth rate than the national average of 4.2%. கிட்டத்தட்ட டபுள். Okay, so Tamil Nadu secured the top spot, scoring a total of 1,263.1 points out of 2,000 for its overall performance. Okay, so
COVID pandemicல தமிழ்நாடு stands second. சரியா? So அந்த recognition comes in the backdrop of Tamil Nadu bagging the first position in the composite ranking of Good Governance Index last year. Okay, so Good Governance Index நம்ம தான் top. அடுத்து Tamil Nadu tops organ donation list for the 6th consecutive year. Okay, 6வது வருஷமா வந்து தமிழ்நாடு தான் டாப்பா இருக்கு ஆர்கன் டொனேஷன்ல. Okay, all over the world battling for their lives because of terminal organ failures, organ donation holds a special place in humanitarian deeds. இல்லையா? சோ வந்து மனிதர்களுக்கு இந்த ஆர்கன் ஃபெயிலியருக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய முதல் இடமாக தமிழ்நாடு இருக்கிறது. With the ongoing pandemic and its woes continuing to better humankind, a best state award for organ donation is something to be proud of for தமிழ்நாடு. இல்லையா? சோ தமிழ்நாடு கண்டிப்பா நம்ம தமிழர்களாக ரொம்பவே வந்து பெருமைப்படணும். எதுக்காகனா 6வது வருடமாக நம்ம வந்து ஆர்கன் டொனேஷன்ல டொனேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல நம்ம வந்து முதல்ல இருக்கிறோம். சரிங்களா? சோ அவ்வளவுதான். நவம்பர் மாசம் 3வது வாரம் 4வது வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாடு ரிலேட்டட் எல்லாமே பார்த்தாச்சு. Thanks a lot, and you can ask your doubts at doubts.studyiq@gmail.com and you can contact these numbers as well. Thank you.